ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நான் மாஸ்டர் QLA 3 சிங்கப்பூர் 4Dக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி புதன்கிழமை 17/4/2024. முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கிங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு 4Dக்கும் சரி டோட்டோக்கும் சரி நம்பர்ஸ் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம 4Dக்கு வீடியோ போடட்டாலும் சரி, நம்ம எவரிட்டாக டோட்டோக்கும் சரி 4Dக்கும் சரி நம்ம நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இன்றைக்கி புதன்கிழமைக்கு நம்ம கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். அதனால் நம்ம எப்போதும் போல் புதன்கிழமைக்கு முன்னாடி உள்ள ட்ரான்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சண்டே ட்ரா, அதாவது ஞாயிற்றுக்கிழமை ட்ரா. ஞாயிற்றுக்கிழமையுடைய நம்மளுடைய ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட்டையும் கொண்டு வந்திருக்கோம். சார்ட்டர் கன்சலேஷன் அதோட ஸ்பெஷல் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டோட. ஆனால் எப்போதுமே நம்ம ரிசல்ட்டை வச்சு எடுப்போம். ஆனால் அந்த ரிசல்ட்டுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறதா இருந்துச்சுன்னா நம்மளுடைய டோட்டோ நம்பர்ஸ் வச்சு எடுக்கலாம் நண்பா. ஸோ ரிசல்ட்டை வச்சு டோட்டோ எடுக்கலாம், டோட்டோவை வச்சு ரிசல்ட் எடுக்கலாம். அதாவது 4D = 2D அல்லது 2D = 4D. இதுதான் நண்பா மெத்தட். இதில் நம்ம இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த மெத்தட் பார்க்க போகிறோம். 4Dயை வச்சு நம்ம 2Dயில் உள்ள நம்பர்ஸை எடுக்க போகிறோம். அதே மாதிரி 2Dயில் உள்ளதை நம்ம 4Dக்கு கொண்டு வர போகிறோம். ஸோ நான் 1 by 1 போடுறேன், அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். ஏன்னா நிறைய நண்பர்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நண்பர்லாம் தயவு செஞ்சு ஃபுல்லாக பார்த்துருங்க, அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு பிடிபடும். இப்போது இந்த ரிசல்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அதாவது ஞாயிற்றுக்கிழமைக்கு அப்புறம் நம்மளுக்கு திங்கக்கிழமை ரிசல்ட் வரும். ஸோ இதுக்கு நம்மளுடைய திங்கக்கிழமை ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4Dயில் இருந்து நம்மளுக்கு அதிகபட்சமாக 3லேருந்து 6 நம்பர் வரைக்கும் கூட வரும். சில 7 நம்பர்ஸ் கூட வந்துடும். ஆனால் நம்மளுக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டோட்டல் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் கிடச்சது. ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் கிடச்சிருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 36 மட்டும் தான் கிடச்சிருக்கும். இங்கே இருக்கிற இந்த 36 மட்டும் தான் கிடச்சிருக்கும். மற்ற எந்த நம்பருமே இதுக்குள்ளே வராது. இது எப்படி இதில் டோட்டல் நம்பர்ஸ் எடுப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 49 டோட்டோவை பொறுத்த வரைக்கும் டோட்டோ 49 பால்ஸ். ஸோ இந்த 49 பால்ஸில் ஈக்குவல் ஆகிற நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்பர்ஸ் தான் நம்மளுக்கான டோட்டல் நம்பர்ஸாக இருக்கும். அதாவது ஃபஸ்ட் ரிசல்ட் பாருங்கள் 9406 இருக்குது. ஸோ இதில் நம்ம பெய்ட்ஸாக பிரிக்கும்போது 06 இருக்குது பாருங்கள், இதுதான் நம்மளுடைய டோட்டல் நம்பர். அதே மாதிரி இங்கே 47 26 ரெண்டுமே டோட்டல் நம்பர். அதுக்கடுத்து 18 மட்டும் டோட்டல் நம்பர். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 டோட்டல் நம்பர், 23 ஒரு நம்பர், 21 ஒரு நம்பர், 49 ஒரு நம்பர், 23 ஒரு நம்பர், இங்கே 47 ஒரு நம்பர், இங்கே 3 ஒரு நம்பர், அதேமாதிரி இங்கே 31 ஒரு நம்பர். இங்கே நம்மளுக்கு இதில் இல்லை, இதுலையும் இல்லை, இதில் பார்த்திங்கன்னா இல்லை. இதில் நம்மளுக்கு 3 21 ஒரு நம்பர், 36 நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு நம்பர், 25 45 இது 11, இங்கே 48. அவ்வளோதான், இதுதான் டோட்டல் நம்பர்ஸ். இப்படி நம்ம எடுக்கும்போது நம்மளுக்கு அடுத்த ட்ராவில், அதாவது இப்போ இது ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட் நண்பா. ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டை வச்சு நம்ம திங்கக்கிழமைக்கு எடுக்கும்போது நம்மளுக்கு இதிலேருந்து 3லேருந்து 6 நம்பர் வரைக்கும் வரும். ஆனால் போன ட்ரா, அதாவது நம்மளுடைய திங்கக்கிழமை ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் அதில் மேட்ச் ஆச்சு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 36 மட்டும் தான் மேட்ச் ஆச்சு. அதனால நம்மளுக்கு மேட்ச் ஆகாதனால இந்த ட்ராவை நம்ம டோட்டோவை வச்சு 4Dயை கொண்டு வரலாம். அதை தான் நான் இங்கே கொண்டு வந்திருக்கேன். இந்த ஃபார்மெட் அதான் சொல்லுது. ஏன்னா இந்த மாதிரி நம்ம 4D நம்பர்ஸையும் எடுக்கலாம் நண்பா. ஒருவேளை நான் சொல்கிறது உங்களுக்கு குழப்பமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் ஃபஸ்ட்லேயே சொன்னது தான். நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் சரி நம்ம ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டுருக்குறோம், டோட்டோக்கும் சரி 4Dக்கும் சரி. உங்களுக்கு வேணால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு 4Dயிலேருந்து டோட்டோ கிடைக்காததுனால நம்ம இந்த ட்ராவில் டோட்டோவை வச்சு இந்த 4Dக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதாவது டோட்டோ, இது நம்மளுடைய டோட்டோ. இதை வச்சு நம்ம இன்றைக்கி நம்மளுடைய இந்த வெனஸ்டே 17/4/2024க்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது எப்படி நம்ம பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த ரிசல்ட் தான் நண்பா. இந்த ரிசல்ட்டை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரிசல்ட்டை எல்லாத்தையுமே நம்ம 4Dயாக போடணும். 4Dயாக போடுறதுக்கு முன்னாடி இதில் ஒற்றை ரெட்டை அப்படிங்கிற மாதிரி பிரிக்கலாம், அல்லது நம்ம பெருசு சிறுசு அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். இல்லை மொத்தமாகவே நம்ம 4Dயும் போடலாம், அல்லது அடிஷனலை வச்சு மட்டும் 4D போடலாம். இப்படி நம்மளுக்கு ஒரு மெத்தட் இருக்குது நண்பா. இதில் நம்மளுக்கு சிங்கிளில் கிடச்சிருக்கிறது 5 மட்டும் தான் சிங்கிளில் கிடச்சிருக்கு. ஸோ இது சிங்கிள் 5 கிடையாது, இது 0 5ன்னு சொல்லிட்டு 2 நம்பராக மாற்றிக்கலாம்.
இப்போ இதில் உள்ளது எல்லாத்தையுமே நம்ம செட்டாக போட்டுருவோம். அதுக்கப்புறமா 3 விதமான மெத்தடில் நம்ம பிரிச்சுக்கலாம். இப்போ இதை செட்டாக போகிறதா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து 0510 05 28 05 36 05 41 05 42 அதே மாதிரி 05 19. இந்த மாதிரி நம்ம ஒரு செட்டையும் ஒரு லைனுக்கு கொண்டு வருவோம். இப்படி கொண்டு வரும்போது நம்மளுக்கு அதிகப்படியான செட்டுகள் கிடைக்கும். இதை தான் நான் சொன்னேன் ஃபஸ்ட்டில். மொத்தமாக 4D போடலாம், அல்லது ஒற்றைப்படை வச்சு இப்போ 4D போடலாம், அல்லது பெருசு சிறுசுன்னு போடலாம், அல்லது நம்மளுக்கு இந்த அடிஷனல் நம்பரை வச்சு நம்ம போடலாம். இப்போ நம்மளுக்கு மொத்தமாக போடும்போது நம்மளுக்கு செட்டு ஒரு செட்டிலே பாருங்கள் 2 4 6 செட்டு கிடைக்குது. இப்படி ஒரு செட்டுக்கு போடும்போது ஃபஸ்ட்டு 6 செட்டு கிடைக்கும், அடுத்து 5 செட்டு கிடைக்கும். இப்படி ஒரு செட்டு நம்மளுக்கு வந்து மாறிக்கிட்டே வரும். அப்போ நம்ம வந்து இது ஃபுல்லாத்தையுமே நம்ம ஃபாலோ பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு நான் எப்போதும் போல் எடுக்கிற மாதிரி நம்ம அடிஷ்னல் நம்பரை ஃபாலோ பண்ணிக்கலாம். அடிஷ்னலை பொறுத்த வரைக்கும் 19 இருக்கிறதுனால அப்போ 19 ஃபஸ்ட்டு கொண்டு வந்துடணும். அப்போ 19 இங்கே 05, அதே மாதிரி 19 10, 19 28, 19 36, 19 41, 19 42. இப்போ நம்மளுக்கு செட்டு 2 4 6. இதுதான் நம்மளுடைய இந்த ட்ராவுக்கான டார்கெட். நான் ஏற்கனவே சொன்னது போல் 4 விதமான ஃபார்மெட்லேருந்து நான் ஒரே ஒரு ஃபார்மெட்டை எடுக்கிறேன். அதை நான் வந்து அடிஷ்னல் வச்சு எடுக்கிறேன். இந்த ட்ராவுக்கான செட்டு இது தான். ஒருவேளை செட்டு இதுலேயும் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் ஃபஸ்ட்டில் சொன்னது மாதிரி நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் வேண்டாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய கெஸ்ஸிங் நம்பர் நண்பா. ஸோ இங்கே நான் அடித்து எழுதியிருக்கிறது வந்து உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான். செட்டு அதிகப்படியாக கிடைக்கும். அதனால நான் எப்போதும் போல் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன். அடிஷ்னலை மட்டும் வச்சு நம்ம எடுத்தோம்னா நம்மளுக்கு 4D கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இன்றைக்கி புதன்கிழமை 17/4/2024க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். இந்த ட்ராவுடைய நம்பர்ஸ் 5 19 10 19 28 19 36 19 41 19 42. உங்கள் கெஸ்ஸிங்கில் இதில் ஏதாச்சும் ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர் நண்பா. முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் மட்டும் பயன்படுத்திக்கோங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும். அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.